வி பிக்சல்ஸ் பார்த்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னா பெங்களூரில். என்னடா எப்பயுமே எது சொல்லிட்டு ஆரம்பிப்பேன் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு கொஞ்சம் அப்படிதான். இன்னைக்கு மேட்சே எனக்கு அப்படி இருந்துச்சு. சின்னசாமியில் மேட்ச் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு யார் டாஸ் வின் பண்ணா அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், கேகேஆரோட கேப்டன் வின் பண்ணார். டீம்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர் பவுலிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக ஆர்சிபி தான் பேட்டிங் ஆடுறோன்னு ஃபஸ்ட்டு விராட் கோலியும் அதுக்கப்புறம் ஃபாஃப் டு பிளெசிஸும் உள்ளே வந்தாங்க. வழக்கம் போல் போன வருஷம் இந்த ஓப்பனிங் பேர்லாம் செம்மையாக ஆடிருந்தாங்க. போன வருஷம் கதையை விடு, இப்போ என்ன நடக்குது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் வரேன். என்ன அப்படின்னா விராட் கோலி ஆஸ் யூஷுவல் செம்ம டச்சில் இருக்காரு. 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் இன்னைக்கு மேட்ச் ஆடினாரு. கிட்டத்தட்ட 83 ரன்ஸ் அடிச்சது. 83 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் செம்ம டச்சில் இருக்காரு வழக்கம் போல். அந்த பவர் பிளேயில் இருக்கிற இன்டென்ட் பயங்கரமாக இருக்குது. பட் எப்படின்னா போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் வந்து லைட்டாக ஸ்லோவாக ஆடினாரோ அந்த மிடில் ஓவர்ஸில் அப்படின்னு. பட் ஆப்வியஸாக ஒரு சைடில் விக்கெட் விழுகிறதுனால அவர் இருந்ததுனால மட்டுமே இந்த ஸ்கோர் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரிப்பீட்டடாக இருக்க ஒரே கொஸ்டின் தான், மறுபடியும் ஆர்சிபி விராட் கோலியை நம்பியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபாஃப் போன வருஷம் இருந்த அளவுக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் ஃபார்ம் இந்த வருஷம் இல்லை. இந்த வருஷம் ஸ்லைட்லி கொஞ்சம் டச்சில் இல்லாத மாதிரி இருக்குது. இப்படி இருக்கப்ப விராட் கோலி நல்லா ஸ்டார்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் அந்த கேம் கிரீன் ஒரு 33 ரன்ஸ் 2 6 2 4 அடித்து ஆண்ட்ரே ரசல் பாலுக்கு வந்து அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த கிளென் மேக்ஸ்வெல் பெருசாக இம்பாக்ட் பண்ணல, சின்ன ஒரு கேமியோ மாதிரி ஆடிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ரஜத் பட்டிதார் இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை ஆப்வியஸாக, அதுவும் தெரியுது. ஸோ இப்படி இருந்த ஆர்சிபி லைனப் கடைசியில் வந்த தினேஷ் கார்த்திக்னால மட்டுமே அந்த ஒரு 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 டோட்டல் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அவர் மட்டும்தான் வந்து விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, வேறு யாருமே பண்ணல. பட் கேகேஆர் சைடில் சொல்லும்போது அனுகுல் ராய் செம்மையாக கொண்டு வந்து நிறுத்தினாரு. அந்த ஸ்பின்னர்ஸை உள்ள கேம்குள்ளார எடுத்துகிட்டு வந்தால் ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்றத சூப்பராக கேகேஆர் பண்ணாங்க. அவர் நிறுத்தினார். ஆண்ட்ரே ரசல் நிறைய வேரியேஷன் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஹர்ஷித் சூப்பராக போட்டிருந்தார். அந்த ஸ்லோவர்ஸை வந்து சின்னசாமியில் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்குன்றத ஆர்சிபிக்கே சொல்லி தந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பவுலிங்காக இருந்துச்சு. பட் இதுதான் ஆர்சிபி கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த பவுலர்ஸை வச்சுட்டு அவங்க 180 இல்லை 200 மேலே போனாலும் டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம். மேபி அவங்க காம்பினேஷனாக மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபாஃபோட கேப்டன்சியில் மறுபடியும் லைட்டாக நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் இருந்தாலும் எனக்கே வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, மயங்க் டாகர் நல்லா போட்டார், அவரை ஏன் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தலை அப்படின்றது தெரில. ஸோ பவுலிங் ரொட்டேஷன் வைஸ் பார்க்கும்போது ஃபாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மீம் பேஜஸ்லையுமே நிறையா வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நான் பெருசாக நம்பலை. பட் இதுதான் எனக்கு இருந்துச்சு. கம்மிங் பேக் டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி அந்த போன டைம் நான் சொன்ன மாதிரியே தான் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ் இல்லை இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுறது இல்லை இன்சைடர் நியூஸ் எல்லாத்துக்குமே வந்து பேட்டில் பதில் சொல்லிட்டே இருக்காரு. ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்காரு. பட் என்னன்னா விராட் கோலி நம்பி இருக்க ராயல் சேலஞ்சர்ஸ் வழக்கம் போல 15வது வருஷம் மாதிரி 16 வருஷமும் இப்படி தான் ஆக போறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அவங்க பேட்டிங் மறுபடியும் விராட் கோலியை நம்பி இருக்கு. இது ஒன்று. இதை தாண்டி கேகேஆர் சைடில் பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயர் சூப்பராக ஆடி இருந்தார். எதுக்கு நான் வந்து சுனில் நரேனை தாண்டி வெங்கடேஷ் ஐயரை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிச்சில் பவர் பிளேக்கு அப்புறம் லைட்டாக பால் வந்து ஒரு ஹோல்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதை சூப்பராக டேக்கிள் பண்ணி ஆடி இருந்தார். இது ஒரு குட் சைன்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதை தாண்டி அந்த சைடு பவுலிங் ஆர்சிபி சைடில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது வைசாக் விஜயகுமார் சூப்பராக போட்டிருந்தாரு. ஹோம் கிரவுண்ட் பாய் நல்ல ஸ்லோவர்ஸ் மிக்ஸ் பண்ணாரு. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சர்ஸ்லாம் போட்டாரு. வைசாக் விஜயகுமார் தயவு செஞ்சு எப்பயுமே ஸ்குவாட்ல இருந்தாருன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். போன வருஷம் இருந்திருந்தாரு, இந்த வருஷமும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. லாஸ்ட்டாக இந்த மேட்ச்லேருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா 2 விஷயம். ஒன்று விராட் கோலியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது ஒன்று தான் ஆர்சிபிக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு இருக்கப்ப ஆர்சிபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது. கேகேஆர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க பேட்டிங் வழக்கம் போல கன்னு மாதிரி ஆடுறாங்க. அவங்க பவுலிங் சூப்பராக அந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போட்டுருக்காங்க. ஏன்னா சின்னசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து பேஸ் அடித்து ஏற்றணும் அப்படின்னா 6 4 தான் பறக்கும். பட் அங்கே ஒரு ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கொண்டு போகலாம், ஸ்லோவர் வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு
அவங்களோட கோச்சஸாக இருக்கட்டும் இல்லை அந்த டீமாக இருக்கட்டும் முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் நல்லா இருந்துச்சு. இதனால ஆர்சிபியை கிட்டத்தட்ட 16 பாயிண்ட்ஸ், அதாவது 16 to 17 ஓவர்ஸ்குள்ளார, எனக்கு என்ன பாயிண்ட்டுன்னு கரெக்டாக தெரியல, அதனால 16 to 17 ஓவர்ஸ்குள்ளார மேட்சை காலி பண்ணாங்க. காலி பண்ணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை தோக்கடிச்சிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்துச்சு. ஸோ மேட்ச் பார்க்கும்போது பெரிய ரைவல்ரி அப்படின்லாம் யோசிக்கும்போது ஒன் சைடாக மேட்ச் போனதுனால கொஞ்சம் சுமாரான மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு மேட்ச் பார்க்கும்போது என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை தாண்டி வேற ஏதாவது எனக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, டே இதை மறந்துட்ட பாரு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் படித்து தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? இதே மாதிரி டெய்லியும் மேட்ச் ரிவ்யூலாம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்துட்டு பார்க்காம இருக்காம மறக்காம வி பிக்சல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.